Wonderla! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சசிகலா வர்றது அதிமுக யாராவது எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பொதுக்குழுவையும் பெரும்பாலான எம்எல்ஏக்களையும் கையில் வைத்துள்ள பழனிசாமி அவர்கள் ஒரு அடமெண்ட்டாக இருக்காரு. சசிகலா யாருன்னு கேட்குறாரு. சசிகலா யாருன்னு கேட்குறாரு. ஓபிஎஸை பற்றி சொல்லும்போது தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ரொம்ப ஒரு ஆணவத்தின் எல்லையிலே உச்சியிலேயே இருக்கார் அவர். ஆக்சுவலி இல்லை, நம்ம சில விஷயங்கள் உண்மையை கசக்கும். அவங்க சசிகலா மீண்டும் அவங்க ஆதிக்கத்தில் நம்ம போய் மாட்டிப்போம், அதெல்லாம் வேண்டாம், நம்ம 4-5 வருஷம் சுதந்திரமாக இருந்துட்டோம் நம்ம, அதனால் சசிகலாவோட ஆதிக்கத்தில் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு பழனிசாமி தரப்புலையும் அதிமுகவில் இருக்கிற பொதுக்குழு எம்எல்ஏக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு முயற்சி தான். அதனால தான் அவங்க 21 எலெக்ஷனில் கூட அவங்க போட்டி போடலை, விலகி நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு பாயிண்ட் என்னன்னா ரெட்டலை எதிர்த்து போட்டி போடக்கூடாதுன்றது அவங்களுடைய பாயிண்ட். ரெண்டாவது சசிகலா மீண்டும் அவங்க ஆதிக்கம் தலை தூக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஏன் சசிகலா ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்களா? இந்த கட்சிக்கு இப்போ தேவை இமீடியட்டாக இதுக்கு காத்தடிச்சு அதை கொஞ்சம் சக்தி உள்ளதாக மாற்றணும். அப்போ தான் 26 நோக்கி போகும்போது உங்களை நோக்கி கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள் வருவாங்க. இல்லாட்டி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு அங்கே நாம் தமிழரும் விஜயும் நிற்பாங்க, உள்ளே வந்துடுவாங்க. இந்த அதிமுக பலவீனம் அடைந்தால் நாம் தமிழர் விஜய் பலம் பெறுவார், ஒரு பலம் பெறுவார். பாஜக பின்னாடி போயிடும். அப்போ அவங்க எடுக்கிற ஓட்டு ஏடிஎம்கே தான் எடுப்பாங்களா? ஏடிஎம்கேலேருந்து எடுப்பாங்க. ஏடிஎம்கே ஓட்டு எடுத்துருவாங்க. இப்போவே பாருங்களேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏடிஎம்கேவோட ஓட்டு ஒரு 30-40% நாம் தமிழருக்கு போகும். ஆனால் இந்த கணக்கு தெரியாமல் இருந்திருக்குமா எடப்பாடிக்கு? விக்கிரவாண்டி முக்கியமான ஒரு எல்லா கணக்கும் தெரியும் சார். 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமியே மாறிட போகக்கூடாதுன்னு பயந்தன் பண்ணுறார். ஆனால் தப்பு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. சசிகலாவை அதிமுகவில் யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் எதிர்ப்பார்கள், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். சசிகலா வர்றது அதிமுக யாராவது எதிர்ப்பாங்களா? சசிகலாவை ஏற்றுக்கொள்வார்களா என்பது நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பொதுக்குழுவையும் பெரும்பாலான எம்எல்ஏக்களையும் கையில் வைத்துள்ள பழனிசாமி அவர்கள் ஒரு அடமெண்ட்டாக இருக்கார். சசிகலா யாருன்னு கேட்குறாரு. சசிகலா யாருன்னு கேட்குறாரு. ஓபிஎஸை பற்றி சொல்லும்போது தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ரொம்ப ஒரு ஆணவத்தின் எல்லையிலே உச்சியிலேயே இருக்கார் அவர். ஆக்சுவலாக அதனால் அவர் சசிகலாவை ஏற்றுப்பாரா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி உருவாக்கப்படுதா? அவர் ஏற்றுக்காட்டியும் மற்றவங்க ஏற்றுக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருக்கா? இல்லை, அதாவது சசிகலா அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் 2017 தான் ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்புறம் ஜெயிலுக்கு போனார், வந்தார். இன்னும் அந்த பொதுச் செயலாளர்னு ஒரு கிளைமோடு தான் அவர் இருக்கார். அவர் அதுலேருந்து இறங்கி ஒரு தோழமை உணர்வோடு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு நான் எல்லாரையும் ஒருங்கிணைத்தால் நான் பொதுச் செயலாளர் அப்படின்லாம் ஒரு விஷயத்தை சொல்லாமல் எல்லோரும் ஒன்றாக ஒரு கூட்டு தலைமையின் கீழ் இயங்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு 26 ஒரு கணிசமான ஒரு இடங்களை பெற்ற பின் நம்ம ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி போகலாம், மக்கள் ஆதரவு பெற்ற பின் அப்படின்ற ஒரு உட்கட்சி தேர்தல் மூலமாக ஒற்றை தலைமையை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கணும். ஆக்சுவலாக தெர் மஸ்ட் பி சம் ப்ரொபோசல். ஏன்னு கேட்குறீங்க? ஏன் அந்த மாதிரி வைக்கணும்? அவரு பொதுச் செயலாளர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய தலைவராக இருக்காரு. எதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் உண்மையை கசக்கும். அவங்க சசிகலா மீண்டும் அவங்க ஆதிக்கத்தில் நம்ம போய் மாட்டிப்போம், அதெல்லாம் வேண்டாம், நம்ம 4-5 வருஷம் சுதந்திரமாக இருந்துட்டோம் நம்ம, அதனால் சசிகலாவோட ஆதிக்கத்தில் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு பழனிசாமி தரப்புலையும் அதிமுகவில் இருக்கிற பொதுக்குழு எம்எல்ஏக்கள்லாம் நினைக்கிறாங்க. உண்மை நினைக்கிறாங்க. எதுக்கு மறுபடியும் அந்த அது மாதிரி. ஆனால் இவங்க தான் போயிட்டு ஜெயலலிதா இறந்து போன பிறகு அம்மா வாங்கம்மா நீங்கள் தான்மா பொதுச் செயலாளர்னு இவங்க தான் சொன்னாங்க. போயிட்டு அண்ணம்மா தான் ஜெயிலுக்கு போகும்போது எடப்பாடியை முதல்வராக நியமிச்சுட்டு போனாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இப்போ பயப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் அந்த அம்மாவை ரொம்ப அழுதெல்லாம் கண்ணீர் விட்டெல்லாம் கூப்பிட்டீங்களே நீங்கள். அது ஒரு பக்கம். இந்த அம்மாவை வைத்தது யார்? ஆக்சுவலாக இந்த அம்மாவை வைத்தது ஓபிஎஸ். இந்த அம்மா குடும்பமே அதிமுகவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ஓபிஎஸ். முதல்ல அவர் தான் தர்மயுத்தம் இருந்தார். இன்றைக்கி அவர்னா வெளியில் போயிட்டு எல்லாம் ஒன்று சொல்லணும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சசிகலாவுடைய முயற்சி ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு முயற்சி தான். அதனால தான் அவங்க 21 எலெக்ஷனில் கூட அவங்க போட்டி போடலை, விலகி நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு பாயிண்ட் என்னென்னா ரெட்டலை நோக்கி போட்டி போடக்கூடாது, ரெட்டலை எதிர்த்து போட்டி போடக்கூடாதுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. ரெண்டாவது சசிகலா மீண்டும் அவங்க ஆதிக்கம் தலை தூக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஏன் சசிகலா ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்களா? இல்லை, அவங்க நீங்கள் அவங்களுடைய
அவங்க அந்த காலத்தில் அவங்க இருந்ததை வச்சு நீங்கள் ஒரு மதிப்பீடு பண்ணுறீங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அந்த காலத்தில் அதிகாரம் கொடுத்தது ஜெயலலிதா. ஜெயலலிதா கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னியில் அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ அவங்க சார்பாக பல விஷயங்களை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நீங்களும் சசிகலா அம்மாவை பார்த்து எல்லாம் ஆர்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, போனீங்க, எல்லாம் பண்ணீங்க. அது வந்து ஜெயலலிதா கொடுத்த அதிகாரம் காரணமாக வந்தது. ஜெயலலிதா ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்தாங்க, செல்வாக்கு தலைவராக இருந்தாங்க, தேர்தலில் ஜெயிச்சாங்க, தோத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க ஒரு அதிகாரத்தை சசிகலா கொடுத்தாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் ஜெயலலிதா சசிகலா ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. இப்போ யதார்த்த நிலைமை சசிகலாவுக்கும் தெரியும் தன்னுடைய செல்வாக்கு என்ன, தான் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஒரு தோழமை உணர்வோடு தான் அணுகுவாங்களே தவிர ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு அணுகுவாங்கன்னு நான் நினைக்கல. அதனால் இவங்க பயம் வந்து தேவையற்ற ஒரு பயம் நான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சசிகலாவுக்கு அவங்களே உணர்வாங்க சார். யதார்த்த நிலைமையில் வந்து சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது போக போக ஒரு தேர்தல் மூலமாகவே தெரிய வரும். ஆனால் அவர்கள் அதிமுகக்குள்ள சசிகலாவுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு என்ன செல்வாக்கு இருந்தது என்பது சதன் சைடில் தெரிஞ்சு போச்சு இல்லை? அதை நீங்கள் சசிகலாவோட பலமாவோ, ஓபிஎஸ் பலமாவோ, தினகரன் பலமாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாகர்கோவிலே 4ஆவது வந்தீங்க, திருநெல்வேலியிலே 3ஆவது வந்தீங்க, தேனியிலேயே வந்து இவருக்கு தினகரனுக்கு பின்னாடி போனீங்க, ராமநாதபுரத்துலேயே வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓடினீங்க. இது மாதிரி பல தொகுதிகள் சொல்லல. 13 தொகுதிகள் ஏன் டெபாசிட் எழுந்தீங்க? ஏன் பல தொகுதிகளில் 3ஆவதாக போனீங்க? என்ன காரணம்? நீங்கள் 22 தொகுதியில் போட்டு நீங்கள் போன வாட்டி 19% வாங்கினீங்க 2019. இன்றைக்கி வந்து 2024 வந்து நீங்கள் 1% ஏற்றிருக்கீங்க. போட்டி போட்டது 33 தொகுதியில் போட்டீங்க. இதுன்னு பெரிய ஹைக்காது. ஆக்சுவலாக 10 தொகுதிகள் அதிகமாக 11 தொகுதிகள் அதிகமாக போட்டு 1% ஓட்டை ஏற்றினேன்னா உங்கள் ரெட்டையிலை சின்னத்தை வச்சுருக்கிற உங்களுக்கு அது அவமானமாக இல்லையா? அது நீங்கள் சசிகலாவுக்கு கட்சிக்குள்ள செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது பழனிசாமியின் பலவீனம் எப்படி வெளிப்படுதுன்னா சசிகலா, ஓபிஎஸ், தினகரனோட செல்வாக்கு மூலமாக வெளிப்படுது. ஆக்சுவலாக இந்த சதன் சைடில் நீங்கள் வாங்கின ஓட்டுக்கள் உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துதுன்னா அது அவங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துது. அது அவங்களுக்கான ஓட்டு, அவங்களுக்கான பலம் தான் அது. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, வெறும் அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டி மட்டும் நான் சொல்லலை, வேறு பல கம்யூனிட்டிகளும், அது இந்து நலர், கிறிஸ்டியன் நலர், தேவேந்திர குல வேளாளர், சைவ பிள்ளமாறு எல்லாமே பெரும்பாலும் அதிமுகவை புறக்கணிச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேணால் போங்க சார், சாதாரண காமன் மேலே கேளுங்க, எங்கள் அதிமுக எத்தனை பிரிவாக இருக்குங்க? அவன் குறைஞ்சபட்சம் 3 பிரிவாக இருக்குன்னு சொல்லுவான் அதிமுக. சாதாரண மனிதன், ஒரு சாதாரண மனிதனை கேளுங்க. ஆனால் பழனிசாமியை கேளுங்க, அதிமுக ஒன்றா இருக்குன்னுவாங்க. மக்கள் கண்ணோட்டத்தில் அதிமுக பிளவுபட்டு கிடைக்கிறது. எடப்பாடி யாரோட கண்ணோட்டத்தில் பேசுகிறாரு? எடப்பாடி அவருடைய சுயநல கண்ணோட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார். அவர் நினைக்கிறார் எல்லாம் கட்சியாக என் பின்னாடி இருக்குது, நான் ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க தலைவர், மாபெரும் சபையினில் நான் நடந்தால் எனக்கு மாலைகள் வேணும்னு எம்ஜிஆர் பாட்டை பாடி அவர் பாட்டு போயின்னு இருக்காரு. ஆனால் அது அவர் தனி குரலா இல்லை அவங்க கூட நிர்வாகிகள் கொடுக்குற நம்பிக்கை தானே? அது கொங்கு குரல். அவர் பிரதிபலிக்கிறது கொங்குவோட குரல். கொங்கு குரலை பிரதிபலிக்கிறார் அவர். கொங்குல அதுதான் சசிகலா சொல்கிறாங்க. இது இந்த கட்சிக்கு சாதிய வர்ணம் பூச பார்க்குறாங்க சில பேர். ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் கொங்கு வர்ணம் பூச பார்க்குறீங்க, அதுக்கு உங்கள் பிடியில் அந்த கட்சியை வச்சுக்க பார்க்குறீங்க. மற்ற ஜாதியெல்லாம் உங்களை எதிர்க்கிறான். உங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஜாதி மத்திய வட மாவட்டங்களில் அவங்க ஒரு செல்வாக்கை பிடிக்க பார்க்குறாங்க. மற்ற தெற்கு இருக்கிற ஜாதிகள்லாம் அவங்களை கைவிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சசிகலாவை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு பல ஜாதிகளை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அது சரி, பாலிடிக்ஸாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்காத நீங்கள் பாலிடிக்ஸ் நடத்தினீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. ஆனால் சசிகலாவை தான் ஜாதிய கண்ணோட்டம் பார்க்குறாங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறார். சசிகலா ஜாதி கண்ணோட்டம் பார்த்தாங்களா இல்லையான்றது அவங்க ஜெயலலிதா இருந்தபோது அவங்க அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணபோது அவங்க சார்ந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு விஷயம் இருந்தது சார். இல்லைன்னு சொல்ல வரல நான். இது எல்லாமே ஜெயலலிதா என்கிற ஒரு அந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவங்க பின்னாடி இருந்தாங்க. அதெல்லாம் சசிகலா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அவங்க பின்னாடி இருந்தாங்க. நீங்கள் இப்போ வந்து சசிகலாவை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி அம்மா தாயே ஏன் போனீங்க? ஜெயலலிதா இல்லாத போது ஏன் போனீங்க? இருந்தபோது போயிருந்தீங்க, உங்கள் தலையெழுத்து போனீங்க. இல்லாத போது எதுக்கு அவங்க காலில் போய் விழுந்தீங்க? என்ன காரணம்? நீங்கள் ஒதுக்கி விட்டு நீங்கள் போக வேண்டியது தானே. ஏன் அவங்க காலில் விழுந்தீங்க? இன்றைக்கி ஏன் தெரியாதுன்னு சொல்கிறீங்க? எல்லாம் பின்னாடி இருந்து பாஜக பண்ணுற வேலைன்னு எல்லாருக்கும் தெரியுது. இன்றைக்கி உங்களுக்கு பாஜக வேண்டாம். யார் அந்த அமித்ஷான்னு கேட்குறாரு ஜெயக்குமார். அமித்ஷா யாருன்னு ஈடி வந்தால் தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, சசிகலா இப்போ எடுக்கிற முயற்சி அதிமுக ஒரு சிறு சலசலப்பை அது ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? சலசலப்பை ஏற்படுத்தணும் சார். ஏன்னா இந்த கட்சி இப்படியே 26 நோக்கி போகும்போது ரொம்ப பலவீனமாக போச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாஜக வரும்னு நான் சொல்லலை. ஒரு தேசிய கட்சிக்கு மாநில எலெக்ஷனில் ஒன்றும் பெரிய ரோல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நாம் தமிழர் வரலாம், அந்த இடத்துல விஜய் வரலாம். ஸோ அந்த இடத்துல மாநில கட்சிகள் நிரப்பும். அதனால் நான் பாஜக வந்துடும் நான் நினைக்கல. இது பார்லிமெண்ட் தேர்தல் வேறு, மாநில சட்டசபை தேர்தல் வேறு. மாநில தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரவு தர மாட்டாங்க.
நீங்கள் உங்கள் பதிலை கொஞ்சம் முன்னால் சொன்னது என்னென்னா சசிகலா பார்த்து இவங்க பயப்படுறாங்க, பயப்பட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க. பயப்பட தேவையில்லை நான் சொல்றேன். ஏன் எப்படி சொல்றீங்க? ஏன் பயப்படக்கூடாது? இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் யதார்த்த நிலைமை. ஜெயலலிதா இருந்தபோது தனக்கு இருந்த அதிகாரம் என்ன, இப்பொழுது தான் தனியாக ஜெயலலிதா பின்னணியில் இல்லாத போது தனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, யதார்த்த நிலை என்ன. ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட தங்கிட்ட வரமாட்டேன்றான், ஒரு எம்எல்ஏ கூட தன் பக்கம் வரமாட்டேன்றான். அப்போ தான் யார் என்பது தெரியும். ஆனால் ஒற்றுமைக்கான குரலை அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இத்தனை வருஷ காலம் கட்சிக்காக பாடுபட்ட அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதனால் தன்னுடைய செல்வாக்கு என்ன, தன்னுடைய ஆளுமை என்னன்னு சசிகலாவுக்கு தெரியும். இனிமேல் அவர்கள் ஆதிக்க மனப்பான்மையிலேருந்து அவங்க விலகி வந்திருப்பாங்க, இருக்க மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் முக்கியமாக சொன்னது தென் மாவட்டங்களில் என்ன ஆச்சுங்கிறது அதிமுக உணரணும், எடப்பாடி உணரணும் அப்படின்னீங்க. அதுக்காக நீங்கள் உதாரணமாக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களுடைய நீங்கள் ஜாதியை மட்டும் பார்க்கல, எல்லா ஜாதிகள் கூட நீங்கள் சொன்னீங்க. இந்த கணக்கை எடப்பாடி எப்போ சமன் செய்வார் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் சிந்தனை எடப்பாடிக்கும் போய் சேர்ந்துருக்கலாம். டவுன் சவுத்தில் அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்தால் பரவாயில்ல, வந்தால் எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி கணக்கு போட்டிருப்பார் நினைக்கிறீங்களா? எடப்பாடி கணக்கு போட்ட மாதிரி தெரியலையே. கணக்கு போட்டால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், இமீடியட்டாக இந்த தோல்விக்கு அப்புறம் பொதுக்குழுவை கூட்டியிருக்கணும். பொதுக்குழுவை கூட்டி பிரிந்து போனவர்கள்லாம் வாங்கன்னு ஒரு அழைப்புதல் கொடுத்துருக்கணும். அழைப்புதல் கொடுத்த உடனே வரவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். ஒரு கூட்டுத்தலைமை ஏற்பாடு பண்ணியிருக்கணும். மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கியிருக்கணும். தொண்டர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கியிருக்கணும். 26 நோக்கி போகும்போது பலமாக போகணும். எதுவுமே பண்ணலையே. எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ தொடச்சி விட்டு, இந்த தோல்வியை தொடச்சி விட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. எல்லாமே ரெட்டையலை கையில் இருக்கிற அந்த ஒரு ஆணவம் தானே, வேற என்ன இருக்குது? ஆனால் இன்னும் டைம் இருக்குல்ல, 26க்கு இப்போவே எதுக்காக பேட்சப் பண்ணிக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரா? அவர் இப்போ பேச்சப் பண்ண ஆரம்பித்தாதான் சார் 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அரசியல்ன்றது வந்து நீங்கள் ஒரேடியாக 24 மணி நேரத்தில் எல்லாம் பண்ண முடியாது, இல்லை 6 மாதத்தில் பண்ண. முதல்லேருந்தே நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி ஒரு படிக்கட்டுகளை ஒவ்வொன்றா வச்சுட்டு போகணும் மேலே. நீங்கள் அப்போ தான் நீங்கள் உச்சிக்கு போக முடியும். ஆக்சுவலாக தேர்தலும் போது நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு 2 வருஷம் கூட இல்லை, 1 வருஷம் 10 மாதங்கள் தான் தேர்தலான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இருந்தே ஆரம்பித்தா எடப்பாடி சமரசம் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். தன்னுடைய இடத்திலிருந்து கீழே வர வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கலாம் தானே? இது யாராவது சார் ஒரு கட்சியை ஒன்றுபடணும்னா யாராவது சில பேர் தியாகம் பண்ணி தான் சார் தீரணும். நீங்கள் தலைமை பொறுப்பில் நான் இருக்கேன், அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட ஈக்குவலாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் ஒரு கூட்டு தலைமைக்கான ஒரு அந்த ஐடியாவுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக கூட்டு தலைமை ஐடியாவுக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். எல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பிடியில் இருந்து விடுவித்து எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள், எல்லா பகுதியை சேர்ந்தவர்கள், எல்லா சமயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களெல்லாம் வச்சு ஒரு 7 பேரோ 9 பேரோ வச்சு ஒரு வழிகாட்டும் குழுவை போடுங்க. அவங்க ஒரு 2 வருஷம் கட்சியை நடத்தட்டும். அப்புறம் மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்ற பிறகு நீங்கள் தேர்தல், உட்கட்சி தேர்தல் நடத்தி நீங்கள் யார் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கோ நீங்கள் வந்துட்டு போங்க. கட்சியை ஒன்றுபடுத்துங்க முதல்ல. அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். உங்கள் மாதிரி என்ன அரசியல் நிபுணர்கள் வந்து ஜனநாயக பூர்வமாக கொண்டு போங்க அப்படின்னு அதிமுக சொல்கிறீங்க. ஆனால் இது ஒரு அட்வாக் கமிட்டி. என்றைக்குமே ஒரு 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 அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு இந்த மாதிரியான கட்சிகள் சேரும்பொழுதோ இல்லை ஈவன் ஒரு கம்பெனியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து சில விஷயங்கள் அட்வாக்காக தற்காலிகமாக போடுவாங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து நீங்கள் தேர்தல் நடத்தி தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா எல்லாருக்கும் இப்போ தான் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் சங்கடமாக இருக்கும். அப்போது ஒரு அட்வாக்காக தற்காலிகமாக ஒரு கூட்டுக்குழு போட்டு அவங்க வழிகாட்டுதலில் முடிவுகள்லாம் அந்த கூட்டுக்குழுட்ட விட்டுட்டு மெஜாரிட்டி அடிப்படையில் நீங்கள் முடிவுகள் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக ப்ரொசீட் பண்ணணும். நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் சொன்ன 3 தலைவர்கள், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா ரீஎன்ட்ரி கொடுக்குறேன், இனிமேல் தான் என்ன ஆகும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுடைய செல்வாக்கு என்ன அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு. ஓபிஎஸ் சொல்கிறாரு பதவியெல்லாம் முக்கியம் இல்லை, முக்கியமாக கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், பலப்படணும் அப்படின்னு. டிடிவி கட்சிக்கு வேற தயாராக இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டார். இந்த 3 தலைவர்கள் முக்கியமாக நல்ல வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற, நிச்சயமாக ஒரு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற 3 தலைவர்கள், இவங்க கிட்ட எப்படி மூவ் பண்ணணும், எந்த மாதிரி அடுத்து வருகின்ற மாதங்கள் 1 மாதமோ 6 மாதமோ எந்த மாதிரியான பேரத்தை வச்சுக்கணும், அவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தோட எடப்பாடி இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்கிட்ட வந்து எந்த விதமான திட்டமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அப்படி திட்டமாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார், நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் வச்சு அந்த விஷயங்கள்லாம் பரிசீலிப்போம். இப்போ 3 பேர் கொண்ட ஒற்றுமைக்கான கமிட்டியை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கமிட்டிலேருந்து எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, நாங்கள் அதை பொதுக்குழுவில் வச்சு பரிசீலிப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார்னா அவர் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறார், முடிவு பண்ணிக்கலாம். எடுத்த உடனே சசிகலா யார், தெருவில் போகிறவங்களாம் பதில் சொல்ல முடியாது, இப்படிலாம் பேசினா எப்படி நீங்கள் பேச முடியும்? அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சமாதான பேச்சுவார்த்தையே உங்களுக்கு வந்து அதிலேயே உடன்பாடு இல்லைன்ற மாதிரியான விஷயந்தான் வெளிப்படுது. ஆக்சுவலாக உள்ள கூட இருக்கிறவங்க யாராவது நிர்பந்தம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
எனக்கு தெரியல. அவங்க மொத்தத்தில் பழனிசாமியே வந்து இந்த கட்சி வந்து நம்ம பிடியில் இருக்கணும், நம்ம கொங்குல இருக்கிற அந்த பிரமுகர்கள் பிடியில் இருக்கணும், நம்ம தான் ரெட்டையிலையை கையில் வச்சுருக்கணும், இந்த மாதிரியான மற்றவங்க வந்துட்டால் நம்மளுடைய ஆதிக்கம் போயிடும், நம்மளுடைய செல்வாக்கு போயிடும்னு நினைக்கிறார். ஆக்சுவலாக இவருடைய தவறாது இல்லை, அவருடைய பார்வையில் இது சரி, சுயநலமான பார்வை சரி, அவ்வளோதான். பொதுநல பார்வை கட்சி பார்வையில் தவறு. அது ஆக்சுவலாக தவறு. கொங்கு தலைவர்களும் முழுக்க முழுக்க எடப்பாடி பின்னால் தான் இருக்காங்க. பின்னாடி அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எடப்பாடியோட கருத்து வேறுபாடு இருந்தால் கூட கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது அதில் ஒற்றுமையாக இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாமே அதில் ஒற்றுமையாக இருக்காங்க. எடப்பாடியோட கட்சி நம்ம பிடி விட்டு போயிடக்கூடாது. மிஞ்சி போனால் வன்னியர் தலைவர்கள் கேபி முனுசாமியோ இல்லை சிவி சண்முகமோ கொஞ்சம் செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்தலாமே தவிர ஜெயக்குமாருக்கெல்லாம் என்ன ஜாதி பலம் பின்னாடி இருக்குது? ஒரு ஜாதி பலமும் கிடையாது. சென்னையில் இருக்காரே தவிர ஜாதி பலம் கிடையாது அவருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இவரை பொறுத்த மட்டில் வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டில் தான் அந்த சுயநலமாக சிந்திக்கிறதுலேருந்து ஒரு விடுபடலைன்னு நான் நினைக்கிறேன். கொங்கு தலைவர்கள் கையில் அதிமுக இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய பதிலில் வந்தது தென் மாவட்டம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கொங்கு மண்டல தலைவர்கள் தென் மாவட்டங்களை பற்றின கவலையும் கொண்டிருப்பார்கள் தானே? அப்படி கொண்டிருக்கிற மாதிரி தெரியலையே. கொண்டிருந்தால் வந்து அட்லீஸ்ட் அரவணைத்து எல்லோரையும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுருப்பாங்கல்ல. ஏன் வந்து அந்த மக்கள் புறக்கணிச்சாங்க அதிமுகவை? செங்கோட்டையின் சிலபரிப்பை பார்த்தாரு, தன்னுடைய பேரன் திருமணம் அப்படிங்கிற ஒரு சாக்கை வைத்துக்கொண்டு பல்வேறு தலைவர்களை சந்திச்சார், முக்கியமாக ஓபிஎஸ் தொடர்பான தலைவர்களையுமே பார்த்தாரு அப்படிங்கிற செய்திகளாக வந்துட்டு இருந்தது. அந்த முயற்சிகள் முழுமை பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாதியில் நின்று போச்சுன்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் இருக்கார், ஒரு பெரிய மூத்த தலைவர், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. பட் வந்து அவர் வந்து இப்போ இந்த கட்சி இருக்கிற நிலைமையில் அவர் ஒற்றுமைக்கான ஒரு முயற்சி எடுக்கலாமே தவிர ஒரு தலைமை பொறுப்புக்கெல்லாம் வந்து இந்த கட்சியை வழிநடத்த முடியாது. ஏன்னா ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் ஆகிட்டார். அவர்லாம் வயசாகிடுச்சு. தே கேனாட் ஆக்டிவ்லி தே கேனாட் ஒர்க். வேணால் அட்வைஸ்லாம் கொடுக்கலாமே தவிர ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. இந்த கட்சிக்கு இப்போ தேவை வந்து இம்மிடியேட்டாக வந்து இதுக்கு வந்து காத்தடிச்சு அதை வந்து கொஞ்சம் சக்தி உள்ளதாக மாற்றணும். அப்போ தான் வந்து 26 நோக்கி போகும்போது உங்களை நோக்கி கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள் வருவாங்க. இல்லாட்டி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு அங்கே நாம் தமிழரும் விஜயும் வந்து நிற்பாங்க, உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் சம்மதம்னா நீங்கள் பாஜக வரும்னு நான் பயப்படல, அவங்க வந்துடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் தான் உங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னா அது இவங்ககிட்ட ஒரு பெரிய ஃபோபியா இருக்குது. அதாவது இப்போது கட்சியை கையில் வச்சுருக்கிற பழனிசாமி தரப்பு, அந்த தரப்புலேயே பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க, பாஜகவில் அதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுபடணும்னு நினச்சாங்க, முடியல. கடந்த எலெக்ஷனில் முடியல. சரி, இப்போ அட்லீஸ்ட் இதுலையாவது விக்ரவாண்டி இடைத்தேர்தலையாவது ஒரு ரகசிய உடன்பாடு ஒன்றுபட்டிருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையாக போயே தெரியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா பாஜகவை நம்பி உங்கள் ஒற்றுமையை கட்டமைக்காதீங்க. பாஜக நீங்கள் ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும்னு பாஜக என்றைக்கும் விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சி வலிமையாக இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்களே தவிர நீங்கள் பலவீனமாக போகணும், உங்கள்கிட்டேருந்து ஆளுங்களை இழுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களை வளர்த்து விடுறது அவங்க வேலை கிடையாது. உங்களை பிரித்து விடுறதா அவங்க வேலை, உங்களை பிரித்து பலவீனமாக்குறதா அவங்க வேலை. அதை விட்டுட்டு ஓபிஎஸ்லாம் ஒன்றும் தெரியாமல் எப்போ பாரு பாஜக ஜாலரை அடிச்சுருக்காரு. அது கொஞ்சமாக யோசிக்கணும். நீங்கள்லாம் வந்து 30 வருஷமாக 40 வருஷமாக ஒரே கேம்பில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஏதோ தற்காலிகமாக உங்களுக்குள்ளே வந்து ஏதோ பேச்சுவார்த்தை இல்லை, நீங்கள் விலகி போயிட்டீங்க இருந்தால் கூட உங்களை நீங்கள் சந்திக்கிறதுல ஒன்றும் பெரிய தடையெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சந்தித்து பேசலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி வேறு போட்டிருக்காங்க. இது வந்து மனம் இருக்கணும் சார், அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மனம் இருக்கணும், அவர் பொதுநல மனம் இருக்கணும். பன்னீர்செல்வம் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக தான் இருக்கார். அவர் தயாராக இருக்கணும், தயாராக இருந்தால் தான் அது நடக்கும். அவர் வந்து பாஜக எப்போ பாரு பாஜகவை பற்றியே பேசிட்டு இருக்கார். பாஜகவுக்கு ஆதரவாகவே குரல் கொடுத்துருங்க. எதுக்காக பாஜகவுக்கு ஆதரவாக? நீங்கள் ஏன் பாஜக பார்த்து பயந்துன்னு இருக்கீங்க? இப்போ பாரு, அதை விட்டு வெளில வாங்க, உங்கள் கட்சியை ஒன்றுபடுத்துங்க. நீங்கள் வலிமையாக இருந்தால் பாஜக தானே உங்களை தேடின்னு வருவாங்க கூட்டணிக்கு. அதை விட்டுட்டு எப்போ பாரு பாஜக தேசிய ஜனநாயக முன்னணி, இவங்களுக்கெல்லாம் இடி இந்த சிபிஐ பற்றின பயம் எப்போதும் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த எடப்பாடி குரூப்புக்கும் அப்படி தான். அதுவும் ரகசியமான உடன்பாடுகள் பாஜகவோட. இதெல்லாம் விட்டுட்டு வாங்க, உங்கள் கட்சியை பலப்படுத்துங்க. இந்த அதிமுக பலவீனம் அடைந்தால் நாம் தமிழர் விஜய் பலம் பெறுவார், ஒரு பலம் பெறுவார்கள். பாஜக பின்னாடி போயிடுவாங்க. அப்போ அவங்க எடுக்கிற ஓட்டு ஏடிஎம்கே கிட்ட தான் எடுப்பாங்களா? ஏடிஎம்கேலேருந்து எடுப்பாங்க. ஏடிஎம்கே ஓட்டு எடுத்துருவாங்க. இப்போவே பாருங்களேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏடிஎம்கேவோட ஓட்டு ஒரு 30-40% நாம் தமிழருக்கு போகும். ஆனால் இந்த கணக்கு தெரியாமல் இருந்திருக்குமா எடப்பாடிக்கு? விக்கிரவாண்டி முக்கியமான ஒரு எல்லா கணக்கும் தெரியும் சார். 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமியை மாறிட போகக்கூடாதுன்னு பயந்தன் பண்ணுறார். ஆனால் தப்பு. அதாவது பாராளுமன்ற தேர்தலையும் ஸ்ட்ராட்டஜி தப்பு, தேர்தலுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியும் தப்பு, பார்லிமெண்ட் தேர்தலில் விலகி வந்த பிறகு எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் தப்பு, விக்கிரவாண்டி எலெக்ஷனில் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜியும் தப்பு, எல்லாமே தப்பு. நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ரகசிய உடன்பாடு இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ப. சிதம்பரம்லாம் சொல்கிறார், மேலிட உத்தரவெல்லாம் சொல்கிறார். அப்படி ஏதாவது இருந்தால்
அந்த இடத்துல பாமகவுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டி போடணும்? நீங்கள் போட்டு நீங்கள் செகண்ட் இடத்துல நீங்கள் தானே வருவீங்க. இப்போ பாமக ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்கன்னா பாஜக பாமக கூட்டணி, நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பெரிய கூட்டணி, நீங்களாம் பின்னாடியே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க? இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல போட்டி போடுறது அதிமுகவாக இருக்கணும். சரி, அப்படியே விடுங்க. நீங்கள் அந்த தொகுதியில் வலிமையாக தான் இருக்கீங்க, ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் இல்லை. 21 43% வாங்கினீங்க. இப்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் 35% வாங்கியிருக்கீங்க. ஒன்றும் பெரிய மோசம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் தோற்றா கூட மக்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களை வந்து 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி தோக்கிறது தமிழ்நாட்டில் சகஜமான ஒரு விஷயம். இந்த தோல்வி அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்க ஆளுங்கட்சியை வந்து கொடிகளை கொட்டுவார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள்னா அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் அங்கே களத்தில் இருக்கணுன்றது. நீங்கள் ஏன் களத்தில் போட்டி போடணும்? திமுகவுடைய குறைபாடுகள், திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள், அதை பற்றின விமர்சனங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போகிற அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அவங்க செய்கிற அதிகார துஷ்பிரயோகத்தை மக்கள்கிட்ட சொல்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ அடுத்த 30 நாளைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு அண்ணாமலையும் அன்புமணியும் தட்டின்னு போயிடுவாங்கல்ல. நீங்கள் என்ன சேலத்தில் ஏசி ரூமில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்களா? உங்கள் கட்சி எங்கே இருக்கும்? உங்கள் தொண்டர்கள் என்ன திசை தெரியாமல் இருப்பாங்க? உங்கள் தொண்டர்கள்லாம், உங்கள் பிரமுகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாருக்கு வேலை செய்வாங்க? அப்போ என்ன உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஆக்சுவலாக உங்கள் தொண்டர்களையும் உங்கள் பிரமுகர்களையும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அவங்க பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ அப்படி போனால் அவங்க அப்புறம் பர்மனெண்ட்டாக அங்கே போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ ஒரு ஐடியாவே இல்லாத வேலை செய்கிறார் பழனிசாமி. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்துக்கு உரிமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.